வணக்க மக்களே! இது உங்க பேஜ் பயணம். இங்க நம்ம புக்ஸ படிக்க போறதில்ல. ஆனா, அந்த உலகத்துக்கே போக போறோம். அந்த மாரி இன்னைக்கு நம்ம ஒரு உலகத்துக்கு போக போறோம். அதுதான் ஹாரி பாட்டர். இந்த உலகத்துல ரொம்ப மிஸ்ட்ரீஸ் அண்ட் மேஜிக்கல்ஸ் நெறைய இருக்கும். ஸோ, நம்ம இந்த உலகத்துல நெறைய விஷயங்கள பார்க்க போறோம். அதனால ரெடியா இருந்துக்கோங்க. பாட்டர் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் புக்கோட பேரு ஹாரி பாட்டர் அண்ட் த பிலாசபர்ஸ் ஸ்டோன். இந்த கதை ஒரு கிரேட் டியூஸ்டே மார்னிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரைவேட் டிரைவ்னு ஒரு இடத்துல 4 நம்பர் வீட்டில் ரொம்ப குவைட்டாக ரொம்ப நார்மலாக இருக்கிற ஃபேமிலிஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அந்த வீட்டில் இருக்கிறது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டக்லேஸ். அவங்க லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் ஒரு நார்மலான ஃபேமிலியாக இருக்கோன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் மாறப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. மிஸ்டர் டக்லே ஒரு ட்ரில்ஸ் கம்பெனியில் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆனால் ரொட்டீனாக வேலை செய்கிற மனுஷன். மிஸ்ஸஸ் டக்லே நெய்பரிங் வீட்டு எல்லாத்தையுமே நோட்டை விட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பையன் டக்லே மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் கிடச்சிது. அந்த நாள் எல்லாமே யூஷுவல் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. மிஸ்டர் டக்லே மார்னிங்கில் ரெடி ஆகிட்டார். இந்த நாள் நார்மலாக தான் போகணும்னு நினச்சிட்டு கிச்சனில் பார்த்தா டக்லே கத்திட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, சீரியல்ஸ் எல்லாத்தையும் வால்ஸில் அடிச்சிட்டு இருக்கான். அதாவது அவனுக்கு ஏதோ கொடுக்குற சாப்பாடு அவனுக்கு பிடிக்கல. அதனால் அவங்க அம்மாட்ட அவன் சண்டை போட்டுட்ருக்கான். மிஸ்ஸஸ் டக்லேவும் அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மிஸ்டர் டக்லே அதை பார்த்து சிரிச்சிட்டு, சரி சின்ன பையன் தானே அப்படின்னு போயிடுறாரு. ஸோ அவர் கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகும்போது ரோட்டில் ஒரு யூ டர்ன் வருது, அதில் திரும்புகிறாரு. ரைட். ஸோ அவர் அங்கே ஒரு பெரிய விஷயத்தை பார்க்குறாரு. ஒரு சின்ன விஷயந்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். என்னதுன்னா, ஒரு பூனை மேப்பை படிச்சுட்டு இருக்க மாதிரி. அதாவது எப்படி ஒரு பூனை மேப்பை படிக்கும், அதை தான் டக்லேவும் பார்த்து ஷாக் ஆகிறது. எப்படி ஒரு பூனை மேப்பை பார்த்து யோசிச்சுட்ருக்கு, திரும்ப பார்த்தா அங்கே எதுவுமே கிடையாது. அது ஒரு நார்மல் பூனை மாதிரி தெரியல. ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது ஒரு பிரம்மை அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து அவர் கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. சுற்றி பக்கம் ரீச் ஆனதுக்கப்புறம் இன்னும் சில ஸ்டேஞ்சான விஷயங்கள் அவருக்கு நடக்குது. ரோட்டில் கிளாக் போட்டுட்டு சில பேர் நிற்கிறாங்க. அதாவது 1960s எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ சில வித்தியாசமான நடவடிக்கைகள் அவருக்கு கவனிக்கிறாரு. மிஸ்டர் டக்லேஸ்க்கு கோபம் வருது. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எவன்டா போடுறது, இந்த மாதிரி ஃபேஷன்லாம் எப்போயோ போயிடுச்சு அப்படின்னு அவருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஆனால் அவங்க பேசுகிற சில வார்த்தைகள் அவரோட காதில் சில விஷயங்கள் விழுது. பாட்டர், ஹாரி பாட்டர். உடனே மிஸ்டர் டக்லேஸ் ஸ்டாப் ஆகிட்டாரு. ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்குது. பாட்டர், ஹாரி பாட்டர், இது கோஇன்சிடென்ஸ் இல்லை அப்படின்னு அவருக்கு தோணுது. அவரோட மைண்டில் ஒரு பயம் வருது, இந்த விஷயம் என் ஃபேமிலியோட சம்மந்தப்பட்டதா அப்படின்னு. ஆஃபீஸ் ரீச் ஆனதும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. விண்டோ பக்கம் பார்த்தா ஒரே அவுல் பறந்துகிட்டே இருக்குது. அதாவது நிறைய அவுல்ஸ் இங்கேயும் எங்கேயும் பறந்துகிட்டே இருக்குது. டே டைமில் இவ்வளோ அவுல்ஸ் பறக்கிறது ரொம்ப விசித்திரமான விஷயம். ஸோ இது நார்மலாக இல்லை அப்படின்னு அவருக்கு இப்போ புரியுது. ஆனால் அதை அவர் அக்செப்ட் பண்ண பயப்படுறாரு. லன்ச் டைமில் வேலை நடக்கும்போது க்ளோக் போட்டு சில பேர் குரூப்பாக போகிறத பார்க்குறாரு. அவங்க பேசுகிற வேர்ட்ஸ் தி பாட்டர் அண்ட் ஹாரி. ஸோ இந்த விஷயத்தில் அவர் கேட்டு இன்னும் மன உளைச்சல் ஆகிறது. அவருக்கு ஒரு பெரிய பயம் வருது. அது என்னன்னு நமக்கும் தெரில, அவருக்கும் தெரில. ஸோ அவர் ஆஃபீஸ் முடிச்சோடனே வீட்டுக்கு ஓடி போகிறாரு. ஃபோன் எடுத்து வீட்டுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் லாஸ்ட் மூமெண்ட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன்னா வீட்டில் சொன்னால் அவங்க இன்னும் பயப்படுவாங்கன்னு நினச்சாரு. ஸோ நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறேன்னு அவரே கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, பாட்டர்னு வேறு பேரில் கூட சில பேர் இருக்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. ஆனால் அவரோட பயம் போகவே இல்லை. ஆஃபீஸை விட்டு வெளியே வந்ததும் ஒரு ஓல்டு மேன் க்ளோக் போட்டு நிற்கிறத பார்த்தாரு. அவரை ஆல்மோஸ்ட் ஹிட் பண்ண போனார். ஸோ சாரின்னு சொன்னார் மிஸ்டர் டக்லே. ஆனால் அந்த ஓல்டு மேன் சிரிச்சிட்டு, டோன்ட் பி சாரி, இந்த சந்தோஷமான நாள், உங்களுக்கு தெரியுமா யூ நோ ஹூ போயிட்டாரு அப்படின்னு. மிஸ்டர் டக்லேஸ் ஃப்ரீஸ் ஆகிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் விட்டுட்டார். ஸோ அங்கேருந்து அவர் போயிட்டார். ஆனால் அந்த ஓல்டு மேன் இவரை பார்த்து, ஏ முகல், உனக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அவரோட மைண்ட் ஃபுல்லாக கன்ஃபியூஷன். முகல்னா என்ன அப்படின்னு தெரியல. நைட் வந்துருச்சு. ஸோ அவர் வீட்டுக்கு வந்துட்டார். நார்மலாக பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் டின்னர் டைமில் மிஸ்ஸஸ் டக்லே யூஸ்வலான காசிப்ஸ்லாம் அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆனால் மிஸ்டர் டக்லே மைண்டில் அந்த வார்த்தை தான் ஓடிட்டுருக்கு, பாட்டர். நைட்டில் நியூஸ் பார்க்குறாங்க. அவுல்ஸ் பிஹேவியர் ஸ்டேஞ்சாக இருக்குது. ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அக்ராஸ் த ஸ்கையில் இருக்குது. அதாவது நிறைய வால் நட்சத்திரங்கள் வருதுன்னு நியூஸில் சொல்கிறாங்க. மிஸ்டர் டக்லே சார்லி அப்படியே உறைஞ்சி போயிட்டார். அவுல்ஸ், ஷூட்டிங் ஸ்டார்ஸ், பீப்புள் இன் க்ளோக்ஸ், ஓ மை காட், இது பாட்டராக கூட இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. எல்லாமே கனெக்ட் ஆகுது. எல்லா டாட்ஸும் இங்கே தான் கனெக்ட் ஆகுது. ஃபைனலி அவருக்கு ஒரு கரேஜ் வருது. பெட்டூனியா, உன்னோட சிஸ்டர் காண்டாக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாரு. மிஸ்ஸஸ் டக்லே ஷாக்காக கோவமாக சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னு. அதுக்கு மிஸ்டர் டக்லே ஏன் அப்படின்னு கேட்குறாரு.
மிஸ்டர் டக்லே எஸ்டேட் பண்ணுறாரு. அதாவது அவருக்கு பிடிக்காம தான் கேட்குறாரு. ஆனால் அவர் இந்த விஷயத்த கேட்குறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது. அதுக்கு மிஸ்ஸஸ் டக்லே அவங்க சன் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. டக்லே சொல்கிறாரு ஹாரி அப்படின்னு. அந்த மொமெண்ட் மிஸ்ஸஸ் டக்லேக்கு ஹார்ட்டே வெடிக்கிற மாதிரி இருக்குது. ஹாரி அவருக்கு பயம் ஃபுல்லாக வருது. நைட் எல்லாருமே தூங்க போகிறாங்க. ஆனால் மிஸ்டர் டக்லே பெட்டில் திரும்பி யோசிக்கிறாரு. இதெல்லாம் ஏன் நடக்குது? பாட்டர்ஸ் சம்மந்தப்பட்டதா? ஃபைனலி டயர்டாகி தூங்கிட்டாரு. ஆனால் வெளியே அந்த பூனை இன்னும் தூங்கவே இல்லை. அந்த ரோடை பார்த்து ஏதாவது நடக்க போகிற மாதிரியே அது யோசிச்சுட்ருக்கு. மிட் நைட், அதாவது கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே இருக்கும். சடனாக ஒரு ஆள் அங்கே திரியிறாரு. ரொம்ப பெரிய ஆள், ரொம்ப தாடி வச்ச ஒரு ஆளாக இருக்கார். அவருக்கு ப்ளூ கலர் ஐஸ் இருக்குது. அவர் பேர் தான் ஆல்பஸ் டம்பிள்டோர். அவர் ஒரு சின்ன ஸ்மால் டிவைஸ் எடுத்துகிட்டு வராரு. ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 டர்ன் ஆஃப் பண்ணுறாரு. டார்க்னஸ், சைலன்ஸ். ஸோ அங்கே எல்லாமே சைலண்ட்டாகவே இருக்குது. அப்போ தான் அந்த பூனை ஒரு மனுஷனாக மாறுது. அதுதான் ப்ரொஃபஸர் மெக்கானிக்கல். ஸோ அந்த பூனை ஒரு ஹியூமனாக மாறுறது அந்த மூமெண்ட்லேருந்து தான் நம்மளோட ஹாரி பாட்டருங்க இந்த ரியல் ஸ்டோரிஸ். இதுதான் ஹாரி பாட்டரோட கதை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கப்புறம் என்ன நினச்சிருங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் டு பேஜ் பயணம். இதோட கண்டினியூஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.